சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபீர் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேக்கால என்ன நடக்குது? கருத்து கேட்பெல்லாம் நடத்திருக்கிறாங்க. எந்த பக்கம் கூட்டணி அப்படின்றது முடிவு பண்ணிட்டாரா? என்ன வியூகம் வச்சிருக்கிறார்? இல்லை, விஜயினுடைய அரசியலை பற்றி நம்ம ஆரம்பத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னோம், விஜய் ஒரு டேஞ்சரான ஒரு அரசியலை செய்கிறாரு. பாஜகவினுடைய இன்னொரு டீமாக தான் அவர் செயல்பட்டுருக்காரு. தமிழ்நாட்டில் பாஜகவை நார்மலைஸ் பண்ணக்கூடிய, பாஜகவை உள்ளே கொண்டு வர்றதுக்கு எல்லா வேலையும் விஜய் பண்ணிகிட்டு இருக்காருன்னு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் இன்றைக்கி சாத்தியமாக போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது ஒவ்வொரு தேர்தலையும் பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. இப்போ விஜய் பாஜக கூட்டணி தானா? ஆமாம், பாஜக கூட்டணிக்கு தான் அவர் போகிறார். அதாவது விஜய் இயக்குவதே ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்கிறோம் பாஜக தான், பாஜகனுடைய ஆள் தான் விஜய் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. உறுதியாக அடித்து சொல்லலாம். அப்போ ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு தான் அவரை இறக்குறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு சிறுபான்மை வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகள், தலித் இளைஞர்கள் வாக்குகள், முதல் வாக்காளருடைய வாக்குகளை விஜயை வைத்து பிரிக்கிறதுக்கு தான் அவங்க ஓட் ஸ்பாயிலராக தான் விஜய் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அவர் விஜய் எந்த ஓட்டை பிரித்தார்னா அதிமுக ஓட்டை பிரிச்சுட்டார், பாஜக ஓட்டை பிரிச்சுட்டார். அதிமுக ஆதரவாளர்கள், அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் விஜய் பக்கம் போகிறாங்க. அப்போ தன்னுடைய அணிக்கே இது டேமேஜ் ஆகுது. இது நம்ம நிறைய இடத்துல நம்மளே பேசியிருக்கோம். விஜய் பிரிக்க போகிறது அதிமுக பாஜக ஓட்டை தான் அதிகமாக பிரிக்கிறாரு, இது பாதிப்பு அவங்களுக்கு தான் அப்படின்னு நம்ம இதில் பேசியிருக்கிறோம். இப்போ அதை லேட்டராக உணர்ந்துருக்குறாங்க. இப்போ பாஜக லேட்டராக உணர்ந்துருக்குறாங்க. சரி, இவர் தனியாக நிப்பாட்டினா டேமேஜ் திமுக கிடையாது, நமக்கு தான் டேமேஜ் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு உள்ளேயே கொண்டு வந்துடுவாங்க. விஜய்னு ஒரு முடிவு பண்ணிட்டு தான் இன்றைக்கி பேச்சுவார்த்தையில் நடத்தியிருக்காங்க. பேச்சுவார்த்தையில் என்ன, நாங்கள் சொல்கிறத கேட்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி அவர் வீட்டுக்கு அந்த எந்த பாதுகாப்பு போட்டாங்களோ அப்போயே விஜய் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் போயிட்டார். முழுவதுமாக அவங்களுடைய கண்காணிப்பில், கட்டுப்பாட்டில் விஜய் இருக்கிறாருங்கிறது தான் உண்மை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன பண்ணுறாங்க, அதை பார்த்தீங்களா, நான் எடுத்த முடிவுக்கு என்னுடைய நிர்வாகிகள்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க, பார்த்தீங்கன்னா 90% மாவட்ட செயலர் ஆதரவு அப்படின்னு ஒரு நரேஷனை செட் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நாம்கி வாசா ஒரு ஆன்லைன் மாவட்ட செயலாளர் கொடுத்து நடத்திட்டு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அதோட டெல்லிக்கு போகிறார். இன்றைக்கி போகிறார். இன்றைக்கி நைட்டு போய் உட்காந்து நைட்டு பேசி வார்த்தை முடிச்சுட்டு நாளைக்கு காலைல சிபிஐ ஆஃபீஸ்க்கு போய் அவர் அட்டன் பண்ணிவிட்டு வந்துடுவார். மிக விரைவில் அதை என்டிஏக்குள் போவார். தேர்தல் தள்ளி போகும். தேர்தல் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கூட்டணி ஜெல்லாக வைக்கணும்ல. தொடர்ந்து நம்மளை மாதிரி ஆட்கள் பேசுவோம், அதை நார்மலைஸ் பண்ணணும்ல. ஏப்பா அன்றைக்கி அண்ணா பண்ணலையா, அன்றைக்கி திமுக பண்ணலையா, பாஜக கூட கூட்டணி வைக்கலையா? இப்போ கொள்கை எதிரி அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் பெரிய நிழலை உண்டாக்காதா? அதை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு கேப். அன்றைக்கி 67 எடுத்து வருவாங்க. 67 பார்த்தீங்களா, ராஜாஜியோட கூட்டணி வைக்கலையா அண்ணா? காங்கிரஸ் வீழ்த்துவதற்கு ராஜாஜியோட நேர் எதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய அண்ணா கூட்டணி வைக்கலையா? 99 திமுக பாஜகவோட கூட்டணி வைக்கலையா? இன்னும் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கேப், அதுக்கு டேட்டை தள்ளி வைக்கிறாங்க. ஜூன் வரைக்கும் கூட அவங்க இழுத்து போவாங்க. ஒரு 2 மாதம் இதை நம்ம நார்மலைஸ் பண்ணி விஜய் பல இடங்களில் வெளியில் பேசி திமுகவை திட்டி, திமுக பாஜக விட கொடூரமான ஒரு கட்சி அப்படிங்கிற ஆரம்பத்தில் சொல்கிறாரு. நீங்கள் ஆரம்பத்தில் விஜயனுடைய ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா, பாஜகவை விட திமுக தான் தீய சக்தி, ரொம்ப கொடூரமான சக்தி, டெல்லியை பார்த்து ஏன் பயம் காட்டுறீங்க, பாசிசம்னா நீங்கள் யார், பாயாசமா அப்படின்னு அதை நார்மலைஸ் பண்ண பாஜக விட ஒரு தீய கட்சி திமுக அப்படிங்கிற ஒரு செட் பண்ணிட்டார் அந்த பின்னாடி வரக்கூடிய ஆட்களுக்கு. இப்போ அதை நியாயப்படுத்துவார். பார்த்தீங்களா, நான் திமுக வீழ்த்துறதுக்கு தான் என்னுடைய நிலைப்பாட்டிலேருந்து கூட இறங்கியிருக்கிறேன், தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு என்னுடைய நிலைப்பாட்டிலேருந்து கூட இறங்கியிருக்கிறேன், நான் கூட முதலமைச்சர் கனவை விட்டு வெளியே வந்திருக்கிறேன், எப்படியாவது தமிழ்நாட்டை அந்த தீய சக்தியிலேருந்து காப்பாற்றணும், ஒரு குடும்பத்தின் பிடியிலேருந்து காப்பாற்றணும், ஊழலின் பிடியிலேருந்து காப்பாற்றணுங்கிற ஒரு நரேஷனை செட் பண்ணி நார்மலைஸ் பண்ணி அதை ஒரு செட்டில்டு பண்ணுறதுக்கு உண்டான வேலையை பண்ணுவாங்க. வரக்கூடிய தகவல் என்னென்னா, ஆல்மோஸ்ட் அவர் அந்த கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒருவேளை கடைசி நேரங்களில் வேறு பிளான் பி எதுவும் வச்சுருக்காங்களாங்கிறது தெரியல. இப்போ வரைக்கும் அவங்க விஜயை கூட்டு வர்றாங்க. இல்லை, இப்படி ஏன் ஒரு முடிவு திடீர்னு? அதாவது சர்வே எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஆதவ அர்ஜுனா ஒரு கட்டத்தில் பேசினார், காங்கிரஸ் எடுத்த சர்வே தாவேக்காவுக்கு எத்தனை சதவீதம் இங்கே இருக்குதுன்னு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தவங்க 30%, 35% என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள். செங்கோட்டையன் போன்ற ஆட்கள்லாம் ஒரு புயலாக நிற்க போகிறார், மாறுதலை ஏற்படுத்த போகிறார் அப்படின்லாம் பேசினாங்க. இப்படி ஒரு மாறுதலை ஏற்படுத்த போகிறார், புயலாக வருகிறார், பூகம்பமாக வருகிறார் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தவங்க ஏன் திடீர்னு ஒரு கூட்டணி அந்த கட்டத்துக்கு ஏன் போனாங்க? இந்த சர்வேஸ் நம்பர் எல்லாமே அவங்க எடுத்தது சார். அதை ஆரம்பத்தில் விஜயை ஒரு பேக்கப் பண்ணுறாங்க. விஜய்க்கு ஒரு பெரிய மாஸ் இருக்குது, பெரிய ஓட் பேங்க் இருக்குது, அது திமுகவை பிரிக்க போகிறாரு, திமுகவை டேமேஜ் பண்ண போகிறாருங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டே இருந்தாங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அதை காமிக்கிறாங்க. அதை காமிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நம்பரை காமிச்சு திமுக கூட இருக்கக்கூடிய கட்சியில் வெளியில் எழுட்டு அதை திமுக பலகீனப்படுத்த ஒரு பிளான் ஒன்று பண்ணுறாங்க. அது ஃபெயிலியர். அது பிசிகாவை கூப்பிட்டாங்க, காங்கிரஸை கூப்பிட்டாங்க, அந்த பிளானும் ஃபெயிலியர். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, தனியாக நிற்க வச்சு திமுக ஓட்டை பிரிப்பார், நம்ம ஈஸியாக உள்ளே போயிடலான்னு பார்த்தாங்க, அந்த பிளானும் ஃபெயிலியர். இப்போ அவருடைய பர்சனல் லைஃப்பில் நடந்த இஷ்யூலாம் அவன் பார்க்குறப்ப
அவருக்கு பலகீனமாயிட்டார், மிகப்பெரிய பலகீனமாயிட்டார். பார்த்தீங்கன்னா உதாரணம்னா சங்கீதாவினுடைய விஷயம், அதுக்கு பிறகு த்ரிஷா வெளியில் கூட்டு வந்த விஷயம், இந்த ரெண்டுமே என்ன பண்ணுறாங்கன்னா பெண்கள் மத்தியில் அவருக்கு இருந்த இமேஜ் போயிடுச்சு. அவருடைய ஆதரவாளர்கள் ரசிகர்களாக இருக்கிறவங்களே கடுமையாக அவரை வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பித்த பிறகு ஓட்டு வந்துங்க சரசரன்னு இறங்குது. கூட்டணியும் சரியாக அமையலை. தனியாக நிற்கிறப்ப ஒரு 6-7%, 10%க்குள்ளே தான் அதிகமாக வாங்குவார் அப்படிங்கிற பார்க்குறப்ப அந்த 10% பாதிக்கு மேலே வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஓட்ட பிரிக்கிறார். அப்போ இது வெளியில் விட்டோம்னா திமுகவுக்கு தான் கெயின், இப்போ உள்ளே கொண்டு வச்சுக்கிறணும்னு இப்போ பாஜக பிளான் பண்ணுறது. அவர் தனிப்பட்ட லைஃப்பில் நடந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அவரே தன் தலையில் மண்ணெளி போட்ட மாதிரி பண்ணிட்டார். சங்கீதாவை வெறுப்பேற்றுறதுக்காக வெளியில் கூட்டு வர்றாரு. இப்போ திமுகவை பழி வாங்குறத பாஜக போகிறாரு. எப்படி ஒரு சேடிஸ்ட் பாருங்கள். தன்னுடைய வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, நம்ம பொலிட்டிக்கல் கரியர் போனாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து திமுக பழி வாங்கணும். தமிழ்நாடு எக்கடேட்டு போனாலும் பரவாயில்ல. தமிழ்நாட்டில் கடந்த 50 வருடத்தில் யாருமே செய்யாத ஒரு விஷயம், பாஜக கூட்டணிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு மக்களை தன் பின்னாடி திரட்டிட்டு நேராக போய் பாஜக அடமானம் வைக்கிற ஒரு அரசியலை வந்து யாரும் சீமான் கூட பண்ணலையே சார் இது வரைக்கும். அவர் கடந்த 15 வருஷமாக கட்சி நடத்திட்டு இருக்கார். அவருக்கும் அழைப்புலாம் வருது, பண்ணலையே. ஆனால் அந்த அரசியல் நீங்கள் பண்ணுறீங்களே, இது எவ்வளோ பெரிய கேட்டுக்கிட்டத்தனம் அது. உங்களை நம்பி வந்தவனுடைய நிலைமை என்ன? எவ்வளோ பேர் கை காசு செலவழிச்சிருப்பான். அப்போ தன்னுடைய சுயலாபம் தான். கட்டிய மனைவிக்கு ஒரு நியாயமாக இல்லை, பிள்ளைகளுக்கு நியாயமாக இல்லை, பெற்ற தாய் தப்பனுக்கு நியாயமாக இல்லை. உங்களை நம்பி வந்த ரசிகனுக்கும் நீங்கள் வந்து துரோகத்தை செஞ்சுக்கிட்டு தான் போய் நிற்கிறாப்ப. விஜயை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் சொல்கிறோம், ஒரு சரியில்லாத நபர், பெர்சனல் கேரக்டராகவே ஒரு தப்பான நபராக இருக்கிறார். அப்போ இன்றைக்கி பாருங்கள், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய துரோகத்தை செய்கிறார். இன்றைக்கி ஒரு மாற்று சக்தி, நான் தான் தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாஜகவோடு போய் நிற்கிறப்ப பாஜக ஏற்ப காட்டி மிரட்டுறீங்க. பாஜக ஒரு மாநிலத்துக்குள் போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாநிலத்தில் முதலில் வர்றது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான். அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். அங்கே இருக்க மக்களை வந்து சாதிய மதமாக பிரிப்பாங்க, வளர்ச்சி பெறும். தமிழ்நாடு மாதிரியான ஒரு பக்குவப்பட்ட எல்லாரும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு மாநிலத்தில் பாஜக வந்து கால் வைத்தா என்ன ஆகும்? 50 வருஷமாக இன்றைக்கி தமிழ்நாடு எல்லா வகையிலும் முன்னேறிய மாநிலமாக இருக்குது. அமைதி போயிடும், நிம்மதி போயிடும். இல்லை, இப்போ இந்த கூட்டணி அப்படின்றதுக்கு வந்து மாவட்ட செயலாளர்கிட்ட கருத்து கேட்டாங்கன்னு இருக்குதுல்ல, அதற்கான அவசியமே இருக்குதா? ஏன்னா விக்கிரவாண்டி மாநாட்டிலே அவர் முதலில் சொன்னது வந்து கூட்டணி ஆட்சி, அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, இப்போ கூட்டணி கட்சிகளுடன் போட்டி போட போகிறார் என்பதை தான் முதல் மாநாடே சொல்லுது. அதோடைய கட்சியுடைய கொள்கை கோட்பாடுகளில் அதுவும் ஒன்றாக அமைந்திருது. அப்புறம் அதுக்கப்புறம் எதுக்கு மாவட்ட செயலாளர்கிட்ட போய் இந்த கருத்தை கேட்கணும்? யாருடன் கூட்டணி என்பதுக்காக கருத்து கேட்குறாங்களா? இப்போ இவர் தலைமையில் கூட்டணினா கருத்து கேட்க வேணாம் சார். இவர் இன்னொரு தலைமைக்கு கூட்டணியாக போகிறார். இப்போ கூட்டணி ஆட்சி தான், ஆனால் முதலமைச்சர் நானா என்னங்கிறது தெரியாது. அதனால அந்த கருத்தை அதை வந்து நார்மலைஸ் பண்ணுறாரு. என்னுடைய பார்த்தீங்களா, என்னுடைய தொண்டர்கள் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க, நான் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுறாங்க, நான் எடுக்கிறது சப்போர்ட் பண்ணுறாங்க, இப்போ சரியாக தானே இருக்குது. அதை வந்து நியாயப்படுத்தக்கூடிய வேலை தான் விஜய் செய்கிறார். இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குன்னா, விஜய் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷமாகவே ஜாதகம், இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம், இந்த மாதிரியான விஷயங்கள ஒரு பெரிய அடிக்ட். விஜய்க்கு வந்து அஸ்ட்ராலஜி மேலே அவ்வளோ பெரிய தீவிரமான அடிக்ட் சார். அது எப்படி அரசியலுக்கு வருவதற்கு அரசியல் வந்ததுக்கு அப்புறமா 20 வருஷத்துக்கு முன்னாடி ராயப்பேட்டையில் ஒரு வயதான ஒரு பெரியவர் இருக்கிறார். அவரோட வாரம் ஒரு முறை விஜய் வருவார். சினிமாவில் இருக்கும்போது அந்த சினிமாவில் இருக்கும்போது சொல்கிறேன் சார், நான் சொல்கிறது யூத் படம் வர டைம்ல சார். இப்போ என்ன அரசியலுக்கு எப்போ வருவான்னு கேட்பாரா? இல்லை, படங்களை முடிவு பண்ணுறது சார். ஒரு படத்தை முடிவு பண்ணுறது ஜோசியக்காரங்க எடுத்து தான் முடிவு பண்ணுவார் சார். எனக்கு தெரியும், அந்த ஜோசியக்கார வீட்டில் டேரக்டர், ப்ரொடியூசர், அசிஸ்டன்ட்லாம் நிற்பானுங்க சார். அவருக்கு தான் காசு சொல்லுவானுங்க சார். அப்படி ஒரு படம் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்போ வாரம் ஒரு முறை வருவார். வந்து அங்கே உட்காந்துருப்பார். அவர் சொல்கிற பிரகாரம் தான் ட்ரெஸ் போடுவார், சொல்கிற பிரகாரம் தான் சாப்பிடுவார், அவர் சொல்கிற கதையை தான் ஓகே பண்ணுவார், சொல்கிற ப்ரொடியூசர் தான் நடிப்பார். நான் சொல்கிறது ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு 2002-2003 அந்த காலகட்டங்களில் ஒரு ஏரியாவில் ஒரு வச்சுருக்காரு, அந்த மாதிரியான ஜோசியக்கார் வச்சுருக்காரு. அவங்களுடைய முழுவதுமாக அதில் அடிக்டாக இருக்கார் விஜய். இப்போ இந்த கட்சி ஆரம்பிச்சது, பின்னாடி நின்னது எல்லாமே இங்கே தான். அப்போ இவருக்கும் அந்த பாஜக சித்தாந்தத்துக்கு ஓரளவுக்கு ஒத்து போகும். அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப அவர் வெளியில் தன்னுடைய கிறிஸ்தவர் வெளியில் அடையாளப்படுத்திக்கிட்டால் கூட முழுக்க இந்த மாதிரியான விஷயங்களில் மூழ்கி போன ஒரு நபர். இப்போயுமே பாஜக கூட்டணிக்கு போனதுக்கே பின்னாடியே சில சாமியார்கள் கொடுத்த அட்வைஸு, ஜோசியர்கள் கொடுத்த டைரக்ஷன் தான் சொல்கிறாங்க. அவங்க தான் கடைசியில் கொண்டு போய் இங்கே நிப்பாட்டுறாங்க. கடைசியில் இல்லை, தனியாக நிற்க வேணாங்கிற முடிவே அவங்க கரைச்சி கொண்டு வந்திருக்கிறாங்க விஜய் அப்படின்னு. அநேகமாக ஒரு 2-3 நாளில் அவர் வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அறிவிப்பு வரும். வந்ததுக்கு பிறகு இவர் என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது சஸ்பென்ஸாக வச்சுருப்பாங்க. ஆனால் உடனே சொல்ல மாட்டாங்க. தேர்தல் தேதி நெருங்க இதை ஒரு டெம்போ கிரியேட் இல்லை. தேர்தல் தேதி என்ன பெரிய காலம் அவகாசம் இல்லையே, ஒரு இன்னும் அதிகபட்சம் போனால் ஒரு வாரத்திற்குள் தேர்தல் அட்டவணை வந்துடும் தானே? இல்லை சார், அதான் 15-16ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுவே தள்ளி போகுன்றாங்க, நோட்டிஃபிகேஷனே தள்ளி போகும். ஏன்னா கேஸ் இஷ்யூ பிரச்சனை போயிட்டு இருக்கு, எஸ்ஆர் பிரச்சனை வந்து வெஸ்ட் பெங்காலில் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் காரணம் காட்டி தேர்தலே மொத்தமாக தள்ளி வைக்கலாம், 5 மாநில தேர்தலே தள்ளி வைக்கலாம், ஜூன் வரைக்கும் கூட கொண்டு போகலாங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கதா ஒரு செய்தி இருக்குது. அப்படி போனால் விஜயினுடைய மேட்டரை சரி பண்ணுறதுக்கு
வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய அந்த மேட்டரை சரி பண்ணுறதுக்கெலாம் வந்து அவங்க வந்து பயன்படுத்துவாங்க. இப்படி வர பார்க்குறப்ப தள்ளி போச்சுன்னா இங்கே இந்த ஒரு நரேஷன் செட் பண்ணுவாங்க. போனால் என்ன போனால் என்னங்க இது வரைக்கும் யாரும் போகாதா, பாஜக கூட பாஜகவோட 99ல் திமுக கூட்டணி வைக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. 96லேருந்து 99 வரைக்கும் 3 பொது தேர்தல் நடக்குது. தேவகவுடா தலைமையில் ஒரு ஆட்சி கலைக்கப்படுது, குஜராத் தலைமையில் ஒரு ஆட்சி கலைக்கப்படுது, வாஜ்பாய் தலைமையில் 13 மாதம் ஒரு ஆட்சி, 13 நாள் ஒரு ஆட்சி கலைக்கப்படுது. இப்படி போயிட்டு இருக்குது 96லேருந்து 99 வரைக்கும். அன்றைக்கி இந்தியாவில் ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் கிடையாது. கவர்மெண்ட் இல்லைன்னு என்ன பண்ணுறாங்க எல்லா கட்சிகளும், இது வந்து நாட்டுக்கு ஆபத்தான விஷயம், ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் வரணும், வேறு வழியே இல்லை. சரி, பாஜகவை ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு எல்லாரும் தள்ளப்படுறாங்க, இன்க்ளூடிங் கம்யூனிஸ்ட் முதல் கூட தள்ளப்படுறாங்க. தள்ளப்படுறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச செயல் திட்டம், உங்களுடைய அஜெண்டா இருக்கு இல்லையா, ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா எதையுமே உங்கள் ஆட்சி நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடுறாங்க. டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கட்டும், காமன் சிவில் கோடாக இருக்கட்டும், ஆர்டிகல் 370 இருக்கட்டும், இந்த சிஏஏவாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணக்கூடாதுன்னு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டுட்டு 99ல் நீங்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதுபடி கடைசி 5 வருஷம் ஆட்சி நடந்துச்சு. அது எல்லாரும் சேர்ந்து கட்டுப்பாட்டை தன்னை கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க. பாஜக ஆட்சி தான் கண்ட்ரோல் புறாமே உங்கள்கிட்ட இருந்துச்சு. ஆனால் நீங்கள் இது ஏன் போகிறீங்க? இப்போ உங்களுக்கு நீங்கள் மாற்று சக்தி, தூய சக்தி, திமுக வெளுத்த போகிறேன்னு வந்துட்டு நீங்கள் இன்னொரு பக்கம் போய் நிற்கிறது அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இதில் பாஜக என்ன பண்ண போகுதுங்கிறது நமக்கு பெரிய அதிசயமாக இருக்குது. என்னென்னா ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு சந்தேகம் இருக்குது, இவிஎம் மீது ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ விஜய் இந்த பக்கம் வந்தார்னா எல்லாரும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஃபுல் ஸ்விங் பண்ணிடுவாங்க, வந்து தமிழ்நாட்டில் வந்து அப்படியே உடனே மாறிடும். இல்லை, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? இல்லை சார், அது வந்து தப்பான ஒரு கண்ணோட்டம் நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய இப்போ வாக்கு சதவீதம்ங்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 5% இப்போ அவர் இந்த பர்சனல் லைஃப்பில் நடந்த மேட்ரு, நடிகை வெளியில் கூட்டு வந்தது, கட்சி தொடங்கினதுக்கு பின்னல் இப்போ குறைஞ்சிருக்குதுன்றீங்க. இப்போ இருக்கிற அவன் குறிப்பிட்ட அந்த சமூக வாக்குகள் சார், ஓப்பனாக சொல்லணும், அந்த கிறிஸ்தவத்தில் ஆர்சி கிறிஸ்டின் மட்டும்தான் அவங்க கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. அவங்களுமே ஆசிலேஷனில் இருக்கிறாங்க. அது ஒரு 5-6% இருக்கும். இந்த வாக்கு வந்து அப்படியே இங்கே வரும்போது கன்வெர்ட் ஆகுமானா ஆகாது. அவர் ஒரு கிறிஸ்தவர் தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு, மாற்று சக்தின்னு சொல்கிறாரு, ரசிகர்கள் பின்னாடி கொஞ்சம் இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க நடக்க போகுது. இப்போ இந்த பக்கம் வர்றப்ப இந்த ஓட்டு எப்படி இங்கே ஷிஃப்ட் ஆகும்? விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஓட்டு, ஒரு ஊருக்கு ஒரு 1000 பேர் இருப்பான விஜய் ரசிகர், அந்த ஓட்டு மேனா வரமே தவிர பெருசாகலாம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஆனால் பாஜக என்ன பண்ணுவோன்னா இந்த ஒரு நரேஷனை காமிச்சு தேர்தல் ஆணையம், இவிஎம்மு இந்த விஷயங்களெல்லாம் கை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, பார்த்தீங்களா விஜய்க்கு ஒரு 30% இருக்குது, எங்களுக்கு ஒரு மொத்தம் 110% இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கை காமிச்சு நாங்கள் வின் பண்ண போகிறோன்றாங்க. அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா பாஜக ஆட்சி தான். தமிழ்நாட்டில் பாஜக, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கிடையவே கிடையாது, விஜய் முதலமைச்சர் கிடையவே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஒரு துணை முதலமைச்சர் வேணா இருந்துட்டு போங்க, விஜய் வந்து ஒரு துணை முதலமைச்சர் எதாவது இருந்துட்டு போங்கன்னு விட்டுட்டு கண்ட்ரோல் பூரா பாஜக ஆட்சியாக தான் இருக்கும். அதைத்தான் பாஜக தமிழ்நாட்டில் அமல்படுத்துவதற்கு இந்த வேலையை செய்கிறாங்க. விஜயை உள்ளே கொண்டு வந்து வைக்க வேலையை பண்ணுறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இதை எப்படி ஏற்றுக்கிற போகிறாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அரசியல் கட்சி ஆரம்பித்து அசிங்கப்பட்டு ஒதுங்க போகிறார் விஜய் அப்படிங்கிற மட்டும் தெரியுது. மொரலஸ் டெல்லிக்கு இந்த சிபிஐ என்கொயரிக்கு போயிட்டு வரதுலேயே கிளியர் பிக்சர் தெரிஞ்சிடும். ஆல்ரெடி வந்து பேசி முடிச்சுட்டாங்க சார். பேசி எல்லாம் முடிச்சுட்டு அவர் போகிறது வந்து ஃபைனல் பண்ண தான் போகிறார். ஆல்ரெடி அவங்க பேசி முடிச்சு நீங்கள் தொடர்ந்து விஜய் சமீப காலத்தினுடைய ஸ்பீச்செல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவை எப்பயுமே டச் பண்ண மாட்டார், சமீப காலத்தில் சுத்தமாக டச் பண்ண மாட்டார், பாஜகவை நார்மலைஸ் பண்ணுவார். பாஜக என்னங்க பெரிய தப்பான கட்சியா? திமுக தாங்க மோசமான கட்சி. உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் திமுக தான் காரணம். இஸ்ரேல் ஈரான் வாருக்கு திமுக தான் காரணம், பெட்ரோல் தட்டுப்பாட்டுக்கு திமுக தான் காரணம், எல்லாத்தையும் திமுக தான் காரணம், திமுக தான் காரணம்னு ஒரு கூட்டம் இருக்குது சார். இங்கே அரசியல் புரிதல் இல்லாத ஒரு கூட்டம். குடும்பத்தில் வந்து நம்ம வந்து சினிமா பேசுகிறோம், ஸ்போர்ட்ஸை பேசுகிறோம், 18 வயசு ஆச்சுன்னா அவன் அரசியலை எப்படி பார்க்கணும்னு வீட்டில் பேச தவறிடும். அவன் 24 பேர் ஃபோனில் இருக்கிறான், இல்லைனா தேட்டரில் இருக்கிறான். அவனுக்கு அங்கே கேட்குறது தான் அரசியல் நினைக்கிறான். அவன் கிராஸ் செக்கே பண்ண மாட்டேங்கிறான். திமுக தமிழ்நாட்டில் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்குன்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கானு. ஆனால் அவன் உண்மையாக பொய்யான்னு கிராஸ் செக் பண்ண மாட்டான், அவன் படிக்க மாட்டான், தேட மாட்டான். அப்போ அதை அப்படியே நம்புகிறான். அப்போ அந்த இடத்தில் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய விஷயம், உனக்கான அரசியலினுடைய அடையாளத்தை இந்த அரசியலை தேர்ந்தெடுக்கிறங்கிற புரிதலை வீட்டில் பேசுறது இல்லையே. அதன் விளைவு தான் இன்றைக்கி ஒரு கூட்டம் வந்து விஜய் நம்பி சினிமாவில் பார்த்ததெல்லாம் உண்மை, அவர் பேசுறதெல்லாம் வேத வாக்குன்னு நம்பி நிற்கிது. இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு அடுத்த தலைமுறை இவங்க தான். இது ஒரு ஆபத்தான ஒரு அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாடு எப்படி மீன் எழுந்து வரப்போகுதுன்னு தெரியல. நன்றிங்க சார்.